எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ இன்னைக்கு ஃபீச்சர் டாக்குக்கு வந்து ரீசெண்டாக பைபிளில் என்ன படிச்சுட்டு இருந்தேனோ அதை வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஐ வாஸ் ரீடிங் அபவுட் ஆப்ரஹாம் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஆப்ரஹாம் வந்து பைபிளில் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்ன்னு கூப்பிடுவாங்க. எதுக்காக கூப்பிடுவாங்க, எப்படி ஆப்ரஹாம் அந்த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் வர அந்த ஒரு டேர்ம், அந்த ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஆப்ரஹாம் என்ன பண்ணாங்கன்ட்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ லேர்ன் ஃபியூ திங்ஸ், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். ஸோ த மேஜர் திங், ஆப்ரஹாம் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்துன்ட்டு அப்படி யாரோ காட் வந்து அப்படி கூப்பிடுறது போது இட் வில் ட்ரேஸ் பேக் டு ஹிஸ் ஹிஸ்ட்ரி. ஆப்ரஹாம் வந்து தேசத்தில் இருந்த அந்த டைம்லேருந்து வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ரஹாம் ஸ்டோரி வந்து ஊர்லேருந்து காட் வந்து வெளியே கூப்பிடும் போது அவங்க அந்த ஜேர்னியில் வரும்போது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு நம்ம எல்லாம் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் படிச்சிருக்கிறோம். ஆனால் ஆப்ரஹாம் ஊரில் இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்ட்டு அந்த ஒரு மெயின் ஸ்டோரி தான் வந்து இந்த ஆப்ரஹாம் ஒரு என்டையர் ஸ்டோரிக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து தேசத்தை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஆப்ரஹாம் வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க அந்த ப்ராக்டிசஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ரிலீஜன் என்ன இருந்துச்சுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாஸ் அ சென்டர் ஆஃப் ஸ்டார் வர்ஷிப். தேசத்தில் வந்து எல்லாரும் வந்து ஸ்டார்ஸை வந்து வணங்கிட்டு இருந்தாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் அந்த ஸ்டார் வர்ஷிப் வந்து ஊர்லேருந்து தான் வந்து ஜெனரேட் ஆச்சு. அங்கேருந்து தான் வந்து ஃபுல் வேர்ல்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார் வர்ஷிப் மட்டும் இல்லை, செலஸ்டியல் பாடிஸ், ஸோ ஸ்கையில் இருக்கிற எல்லா பிளானட்ஸாக இருக்கலாம், மூனாக இருக்கலாம், அந்த எல்லாத வச்சு அதோடைய பேட்டர்ன் அப்சர்வேஷனாக இருக்கலாம், இல்லைனா அது என்ன பண்ணுதுன்ட்டு அப்சர்வ் பண்ணி அதை வந்து வணங்குற ஒரு தேசமாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நம்ம வந்து ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், அந்த ஊரோடைய ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து 2 ரிவர் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து யூஃப்ரேட்ஸ் ரிவர், இன்னொன்று வந்து டைக்ரிஸ் ரிவர்னு நம்ம பார்க்குறோம். ஸோ தி என்டையர் பாப்புலேஷன் அந்த தேசத்துக்கு வந்து தண்ணி சப்ளையாக இருக்கலாம், இல்லைனா அவங்க க்ராப்ஸ், அவங்க செடியெலாம் வந்து வென் தே ஆர் கல்டிவேட்டிங் இட் அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய ஃபுல் டிபெண்டன்ஸ் வந்து எதில் இருந்துச்சுன்னா அந்த 2 ரிவர் மேலே தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். சில பேர் சொல்கிறாங்க அந்த ரிவரே வந்து கடவுளாக வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த தண்ணி தான் வந்து அவங்களுடைய என்டையர் லைஃப், அவங்களுடைய காசு பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா டெய்லி நெசசிட்டிஸ்க்கு வந்து அதுதான் வந்து இட் வாஸ் த மெயின் இம்பார்ட்டன்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட் ஆல்சோ. லைஃப் டிபெண்ட் ஆன் ஃபோர்ஸஸ் ஹியூமன் குட் நாட் கண்ட்ரோல். அவங்களுடைய லைஃப் எப்பயும் வந்து அந்த வாட்டர், அந்த தண்ணியில், அந்த ரிவர்லேருந்து வர வாட்டரில் மேலே தான் டிபெண்ட் ஆயிருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து இட் வாஸ் அ சென்டர் ஆஃப் ஸ்டார் வர்ஷிப். நான் சொன்ன மாதிரி டு ஆட் ஆன் மோர் டு அட், அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இன்னும் இது பண்ணுறதுனா மூனையும் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கையில் வந்து நீங்கள் மேபி நைட் டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கும், ஒரு ஷேப்பில் இருக்கும். 4 ஸ்டார் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர் இஸ் அ லாட் ஆஃப் கான்ஸ்டலேஷன்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக பேட்டர்ன்ஸ்ன்ட்டு எடுத்துக்கலாம். பிக் டிப்பர்னு இருக்கும், ஸ்மால் டிப்பர்னு இருக்கும், அது மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இந்த கேலக்சியில் இருந்து இந்த ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. தேசத்தில் இருந்த மக்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பேட்டர்ன், ஒரு இது வந்து காட்ஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் த்ரூ செலஸ்டியல் பேட்டர்ன்ஸ்ன்னு நம்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி பெரிய பில்டிங்ஸ்லாம் இருந்திருக்காது. ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு ஈராக் பட்டணம் வந்து எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து ஊர் இருந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஈரான் இல்லை, ஈராக்குன்ட்டு இன்னொன்று ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஊர் இருந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்திருக்காது, மேக்ஸிமம் டென்ட் மாதிரி இருந்திருக்கும், ஒரு 1 ஃப்ளோர் இருந்திருக்கும், இல்லைனா
மேபி இன்னும் அட்வான்ஸ்டாக இருந்திருந்தா ஒரு 2 ஃப்ளோர்ஸ்ன்னு நம்ம வச்சுப்போமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து நின்று நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊர் வந்து இட் வாஸ் லைக் சுற்றி வந்து மவுண்டன்ஸ் ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவர் போயிட்டு இருந்துச்சு. பட் பேசிக்லி இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ டெசர்ட் மாதிரி தான் ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சாண்ட், நீங்கள் கண்ணு எட்டுற தூரக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சாண்ட். ஓகே, இந்த மேபி ஊர் பற்றி அந்த ஜியாகிரஃபி நம்ம பார்த்துட்டு வரும்போது அதெல்லாம் மைண்டில் வைப்போம். ஆப்ரஹாமுக்கு வந்து எங்கேருந்து ஃபெய்த் வந்திருக்கோம், இல்லைனா எதுக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு கூப்பிட்றாங்கன்ட்டு நம்ம இன்னும் தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இன்னொன்று ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இப்போ ஆப்ரஹாமும் உரு வந்து கம்பேர் பண்ணி நம்ம கொஞ்சம் படிப்போம். ஸோ உர் வாஸ் த சென்டர் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ இந்த ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸாக இருக்கலாம், உர் தான் அந்த சிட்டி, அந்த கண்ட்ரி தான் வந்து இட் வாஸ் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். இங்கேருந்து தான் வந்து நிறையா பிஸ்னஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பிஸ்னஸஸ் வந்து இங்கேருந்து வேறு தேசத்துக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம், அப்புறம் இம்போர்ட் நடக்குமா, நிறையா வந்து த பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரிசர்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடல்ஸும் வந்து இங்கே தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நடக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பைபிளில் இருக்கிற நிறையா கேரக்டர்ஸ் வந்து காட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹி வில் ஐசோலேட் தெம். ஜான் த பேப்டிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, God will put him in, God will not put him in, God வந்து அப்படியே he will lead him to the wildernessன்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் இதே மாதிரி சாம்சன், டேவிட் எல்லாரையும் வந்து God வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு நேச்சர் சைடில் வந்து கொண்டு போவாங்கன்னு அப்படி நம்ம பார்க்குறோம். பட் ஆப்ரஹாம் வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டின்ட்டு வச்சுக்கோங்களே, ஃபுல் பிஸ்னஸ் நடக்கிற சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. எஸ், இன்றைக்கி நடக்கிற சிட்டிக்கும் பிஸ்னஸ்க்கும் அன்றைக்கி நடக்கிற பிஸ்னஸ் சிட்டி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் ஹி வாஸ் ஃப்ரம் அ சிவிலைஸ்டு பிளேஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் ஊர்லேருந்து தான் வந்து இந்த ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் வந்து எல்லாம் வந்து ஒரிஜினேட் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு சொன்னாங்க. ஸோ ஹி வாஸ் இன் தட் பீக். ஆப்ரஹாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கோர் ஹீட்டட் ஜோனில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி நிறையா ட்ரேடிங் நடக்கும். ஸோ லாட் ஆஃப் குளோபல் கனெக்ஷன்ஸ், மெசோபோட்டேமியா, அப்புறம் கேனன், ஈஜிப்ட். ஸோ இங்கேருந்து வந்து மெயின் கண்ட்ரீஸோடைய பிஸ்னஸ் வந்து ஒரு சென்டர் வந்து ஊர் தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் ஊரில் வந்து தேர் வேர் அ லாட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ், லாட் ஆஃப் திங்கர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பிலீவர்ஸ் இருந்தாங்களா. சும்மா ஏனோ இது மோஸ்ட் ஆஃப் த திங் அவங்க நடக்கிற எல்லா விஷயம் வந்து they were questioning twice and they were doing into வந்து ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா, ஸ்டார்ஸை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஸ்டார்ஸ் வந்து இட் இஸ் ஷோயிங் அ பேட்டர்ன்னு சொல்லி காட் இஸ் எங்களுடைய ஐடல்ஸ் வந்து காட்ஸ் ஆர் டாக்கிங் டு அஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வேன்னு வந்து அவங்க அது இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே வேர் ஆக்சுவலி லாட் ஆஃப் த ரிசர்ச் ஆல்சோ சேஸ் மேத்தமெட்டிஷியன்ஸ் வேர் தேர். செலஸ்டியல் பாடிஸ்லாம் வந்த உடனே மேத்ஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட். ஸோ லாட் ஆஃப் இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பேஸாக வச்சோன்னா ஆப்ரஹாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். என்னுடைய பிக்கெஸ்ட் கொஸ்டின், நான் இன்னும் வந்து அது படித்து முடிக்கல, எப்படி வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெய்த் வந்திருக்கோன்ட்டு தான் ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங். இந்த ஸ்டோரி, இந்த ஊர் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி அப்படியே நான் பார்த்துட்டு வரும்போது ஃபியூ திங்ஸ் தட் ஐ ரியலைஸ்ட் இஸ், ஆப்ரஹாம் வந்து ஹி வாஸ் மோர் தேன் அ நார்மல் பர்சன். எல்லாமே கொஸ்டின் பண்ணி ஹி வாஸ் ஆல்வேஸ் திங்கிங். அந்த ஊர் தேசத்தை வந்து தட்ஸ் ஹவ் தேர் கஸ்டம் வாஸ். ஸோ அதே மாதிரி ஆப்ரஹாம் ஆல்சோ வந்து ஹி வாஸ் கொஸ்டினிங் மோர், ஹி வாஸ் திங்கிங் மோர்ன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஒன் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், லாட் ஆஃப் ரிசர்ச். ஸோ இதெல்லாம் வந்து ஊர் தேசத்தை பற்றி ஆப்ரஹாம் ஊருக்கு முன்னாடி ஊர் விட்டு வர முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியணும்னா யூ ஹாவ் டு கோ டு அ லாட் ஆஃப் ரிசர்ச். பைபிள் வந்து அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாது. ஹியர்
அண்ட் தேர் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ரஹாம் வந்து ஹீ இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். நீங்கள் வந்து அப்போக்ரிஃபா புக்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் வாசித்தீங்கன்னா ஆப்ரஹாம் பற்றி நிறையா கதைலாம் இருக்கும். பட் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, ஆப்ரஹாம்க்கு வந்து நேச்சர் வந்து இட் வாஸ் அ பிக்கெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவலேஷன் ஆஃப் காட்னு நம்ம பார்க்குறோம். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வே காட் ஸ்போக் டு ஆப்ரஹாம் இன் த சிட்டி ஆஃப் ஊர் பட்டணத்தில் கடவுள் வந்து எப்படி ஆப்ரஹாம் கூட பேசுனாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா நேச்சர் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து அந்த ரிவர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். தேர் வேர் லாட் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் தென் லாட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் அப்படி இருந்தாங்க. ஸோ ஆப்ரஹாம் வந்து ஐடலை வர்ஷிப் பண்ணும்போது ஹி saw it as a one way communication. So most of the time ஊர் பட்டணத்தில் இருக்கிற அந்த சிட்டிசன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, போயிட்டு தண்ணி வேணும், என்னோட ரிவரில் தண்ணி வேணும்ன்ட்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஆப்ரஹாமும் வந்து மேபி ப்ரேயர் பண்ணாங்களான்ட்டுலாம் தெரியாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹி வுட் ஹவ் டன் மச். காட் வந்து ஆப்ரஹாமை வேறு விதத்தில் கொண்டு போனாங்க. ஸோ ப்ரே பண்ணும்போது தண்ணி வந்து வந்திருக்காது. தி ஆப்ரஹாம் டி நாட் சி அ டூ-வே கம்யூனிகேஷன் டு காட். இதான் வந்து இட் வாஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம்க்கு வந்து ஊர் விட்டு வெளியே வர்றது, ஐடலேட்ரியிலேருந்து வெளியே வர்றதுன்னு நம்ம பார்க்குறோம். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆப்ரஹாம் வந்து இன்னைக்கு இஃப் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 5 யாராவது வாசிக்கிறீங்களா? காட் வந்து ஆப்ரஹாம் கிட்ட பேசுகிறாங்க. பேசி போயிட்டு ஸ்டார்ஸை பாரு, அந்த ஸ்டார்ஸை வந்து கவுண்ட் பண்ணி பாரு, முடியாதுல்ல அவ்வளோ இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் உன்னுடைய ஜெனரேஷன் இருக்கும்ன்ட்டு காட் வந்து ஆப்ரஹாம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆப்ரஹாம் உருப்பட்டத்தில் இருக்கும்போது வந்து ஒன் திங் தட் வாஸ் வெரி எவிடென்ட் என்னன்னா, ஸ்டார்ஸ், மவுண்டன்ஸ்லாம் இல்லை, நிறையா மரங்கள்லாம் இருக்காது. ஏன்னா இட் வாஸ் அ ப்ரிட்டி மச் ட்ரை பிளேஸ். ஃபேமின் நிறைய தடவை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்ரஹாம் அங்கே போய் காட் வந்து ஸ்டார்ஸ்ன்னு சொன்னோடனே அவங்க சைல்டுஹுட்லேருந்து பார்த்துட்டு வர ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கணும். அண்ட் அதை பார்த்துட்டு தான் வந்து காட் மேலே விசுவாசம் வந்திருக்கணும். பிகாஸ் திஸ் டைம் he would have known, கடவுள் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது he would have seen it as a two-way communication. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதத்தில் வந்து காட் வந்து ஆப்ரஹாம் கிட்ட பேசியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேபி ஃப்யூச்சர் எப்பயாவது சான்ஸ் கிடைக்கும் போது ஐ கேன் ஷேர் தட். பட் திஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆப்ரஹாம்ஸ் லைஃப். லாஸ்ட் ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடுறேன். 6th verse யாராவது வாசிக்கிறீங்களா? ஸோ திஸ் வாஸ் த டிஃப்ரென்ஸ். ஐடல்ஸ்க்கும் காடுக்கும் ஒரு லிவிங் காடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து தான் வந்து ஆப்ரஹாம் அவங்களுடைய லைஃப்பில் நோட்டீஸ் பண்ணாங்க. ஐடல்ஸ் கிட்டலாம் ப்ரேயர் வேறு அவங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரஹாம் வந்து பக்கத்தில் நின்று பார்த்துருப்பாங்க. இட் வாஸ் நாட் அ டூ-வே கம்யூனிகேஷன். ஆனால் வென் காட் செட், அந்த ஸ்டார்ஸ் சம்திங் தட் ஆப்ரஹாம் வந்து சைல்டுஹுட்லேருந்து பார்த்துட்டு வந்து வந்துட்டு இருக்கிறாங்களோ, அதே ஸ்டார்ஸுக்கு வென் காட் தாட் him something, Abraham believed and it counted him for righteousness. So this was the foundation, and இதான் வந்து நேச்சர் வாஸ் த பிக்கெஸ்ட் ரெவலேஷன் இன்னைக்கு ஆப்ரஹாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்ன்ட்டு கூப்பிடுறது. ஸோ தெர் இஸ் அ லாட் மோர் திங்ஸ் படிப்போம். அண்ட் இதே மாதிரி ஃபெய்த் வந்து நம்மளும் வந்து லைஃப்பில் காமிக்கணுன்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.